ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். ரொம்ப நாள் கழிச்சு மாடி தோட்டத்தை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஆடிப்பட்டத்துக்கு நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறிகள்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தனி விளாகே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அது இப்போ கிட்டத்தட்ட எப்படி ஒரு 1.5 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதோட விளைச்சல் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா கொடி வகைகள் தாங்க போட்டிருந்தோம். அந்த கொடி வகைகளில் பார்த்தீங்கன்னா சொரக்காய், பாவக்காய் இது ரெண்டுமே வந்து சூப்பராக வந்துருந்தது. செடி வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சூப்பராக வந்துருந்தது. அது போக குண்டு மிளகான்னு சொல்லி போட்டிருந்தோம், அதுவுமே ரொம்ப அழகாக வந்துருந்தது. அப்புறம் நமக்கு பாண்டிச்சேரியிலிருந்து அனுப்பிவிட்ட மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வளர்ந்து சூப்பராக இருக்குங்க. நைட்னா ஸ்மெல்லு வேற லெவலில் இருக்கும். இது வந்து சைனா லெமன், இதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. இது வந்து சாத்துக்குடிங்க, இதில் வந்து 4 வந்திருக்கு. இப்போ இதெல்லாமே வந்து நம்ம அறுவடை பண்ண போகிறோம். அடுத்து ஸ்டார் ஃப்ரூட்ஸுமே வந்திருக்கு. ஆனால் அது நல்லா நிறைய வருது. பட் இப்போ காற்று ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய செடிகள்லாம் பழங்கள்லாம் வந்து விழுந்துருக்குது. ஸோ 2-3 மட்டும் தான் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ச்சியில் இருக்குது. ஸோ வாங்க ஒவ்வொன்றா நம்ம இப்போ அறுவடை பண்ண போகிறோம். லைனாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காங்க. வெண்டைக்காய் உண்மையாகவே வேறு லெவலில் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 5 காய் பறிச்சாலும் 1/2 கிலோ வரும் போலுங்க. அந்த அளவுக்கு நல்ல வெயிட்டாக நீளமாக இருக்குது. சூப்பரான ஒரு விளைச்சலில் தான் எங்களுக்கு வந்து வெண்டைக்காய் அந்த டைம் வந்திருக்கு. ரொம்பவே ஹாப்பி பார்க்குறதுக்கு. ஸோ நிஜமாக சொல்லணும்னா ஆடிப்பட்டத்துக்கு அப்புறம் எங்களால் பெருசாக வந்து கார்டனிங்கை வந்து ஃபோக்கஸே பண்ண முடியல. அதிகமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராவலிங்கில் போயிட்டோம். ஸோ எப்படி இருக்குமோ நினச்சேன், பட் எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்லா வந்திருக்கு. ஒரு சில செடிகளில் மட்டும் பூச்சி மாதிரி அரிச்சிருக்கு. அதுக்கெலாம் வந்து இனிதான் வேப்பெண்ணெய் கொடுக்கணும். 2 ரீசனால வந்து செடி வந்து இந்த டைம் கொஞ்சம் எங்களால் வந்து ட்ராபேக் ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து மீனமிலம் கொடுக்கும்போது நான் கொஞ்சம் அளவு வந்து அதிகமாக கொடுத்துட்டேன். அதனால கொஞ்சம் செடியெல்லாம் வாடி போயிடுச்சு. நம்பர் 1. 2வது நிறைய காற்று மழை, இந்த 2 ரீசனும் மாற்றி மாற்றி வரதுனால உரமும் வந்து ரொம்ப கரெக்டான டைமில் எங்களால் கொடுக்க முடியல. அப்படி இருந்துமே சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி குண்டு மிளகாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்ததா என்னமோ தெரியல, அதோட ஃபீட்பேக் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா செடிகளை வந்து எதுவுமே பண்ணாமல் சூப்பராக வந்திருக்கு. அதில் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தக்காளி நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மஞ்சள் தக்காளி எப்படி வருமோ அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு தக்காளி வருமானே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி வந்திருக்கு உண்மையாகவே. எல்லாம் நான் அந்த மீனமிலம் தப்பாக கொடுத்தனால செடியெல்லாம் வாடிட்டு இருக்கு. பட் திரும்ப கம்பேக்குன்னு சொல்லி திரும்ப வளர்ந்துடும். அது ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் செடிகளுக்கு உரம் கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஐயோ இப்படிலாம் செடியெல்லாம் ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு உரம் கொடுக்காமலும் இருக்காதீங்க. கண்டிப்பாக செடிகளுக்கு உரம் கொடுக்கணும். ஏன்னா இதை வந்து சாதாரண ஒரு பேக்கில் போட்டு நம்ம அடைச்சி வைக்கிறதுனால அதுக்கேற்ற உரமும் அதுக்கேற்ற அந்த பூச்சி எரிக்காமல் இருக்கிற வேப்பெண்ணெய் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தாதாங்க நமக்கு வந்து வளர்ச்சி சூப்பராக இருக்கும். நான் நம்ம வீட்டு காய்கறிகள் செடிகள் எல்லாமே வந்து 15க்கு 15 வச்சுருக்கேன். ஒரு சில பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 20க்கு 20, 18க்கு 18 அந்த மாதிரி பெரிய பேக்லேயே வச்சுட்டேன். அப்போனா தான் சூப்பரான ஒரு க்ரோத் கிடைக்கும். நிறைய அறுவடையும் எடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு நல்ல ஒரு 4-5 பீட்ரூட் வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா பெருசாகிறதுக்கு. ஸோ நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சூப்பரான ஒரு விளைச்சல் வந்து இந்த டைம் எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு மாடியிலேயே வந்து காய்கறிகள் பழங்கள் இதெல்லாமே வைங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா அழகாக பக்குவமாக பார்த்தாலே போதுங்க. அதுவும் இல்லாமல் பெரிய பேக்கில் வச்சாலும் போதும். சில நேரத்தில் நம்மளால கார்டனிங்கை பார்க்க முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் அது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கான ஒரு க்ரோத் வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு கரெக்டாக வந்து பூஜைக்கு வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூவெல்லாம் பறித்தோம். அதுவுமே வீட்டு மாடியில் இருந்தது தான். சாத்துக்குடி வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே பெரும் செடியோட ஹைட்டை பற்றி வித்தனோடு தான் இருக்கும். அதிலே வந்து 4 பழம் வந்துருச்சு. சரி பழங்களை பறிச்சிடலாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் பழுக்கவும் செஞ்சுன்னு சொல்லி பறிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான். வெண்டைக்காய், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் சாத்துக்குடின்னு சொல்லிட்டு இந்த டைம் நம்ம வீட்டு ரொம்பவே சிம்பிளாக வந்து அறுவடை பண்ணியாச்சு. குண்டு மிளகா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே அறுவடை பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு மாடியில் வந்து அழகாக கார்டனிங்கில் வச்சு உங்களோட காய்கறிகளில் நீங்கள் சமைச்சு பாருங்கள். அதோட ஃபீலே வேற லெவலில் இருக்கும். ஸோ இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ல தெரியுங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.